நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான ராகவா லாரன்ஸ் சமீபத்தில் மாற்றம் என்கிற அமைப்பை தொடங்கி 10 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து மாவட்டத்திற்கு ஒரு டிராக்டர் என வழங்கி விவசாயிகள் பயன்படும் வகையிலான சேவையினை தொடங்கியுள்ளார். அந்த வகையில் இன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கடகம்பாடி பகுதி விவசாயிகளுக்கு டிராக்டரை அர்ப்பணிப்பதற்காக அவர் வருகை தந்தார். அப்பொழுது ஊர் மக்கள் சார்பில் அவருக்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் டிஜிட்டல் ஜேர்னலிசம் படித்து வரும் கடகம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்கிற மாணவனிடம் ஒப்படைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராகவா லாரன்ஸ், இதில் எங்குமே அரசியல் இல்லை, முழுக்க முழுக்க சேவை மட்டும்தான் என்று கூறினார். அரசியல் பயணம் தலைவா, மாற்றம் போதுமென்ற எண்ணம், தன்னலமற்ற சேவை. எது இல்ல சார், தன்னலமற்ற சேவை, சேவையே கடவுள், வாழ்வோம் வாழ வைப்போம், இதுவே தர்மம்னு சொல்லிட்டோம். இதுல எங்கேயுமே அரசியல்லாம் இல்ல, இது ஒன்னு முழுக்க முழுக்க சேவை தலைவர். ரெட்ஃபிக்ஸ் பிளிப்ஸ் மற்றும் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வீரலட்சுமி, யூடியூபர் சவுக்கு சங்கர் என்பவர் பெண்களை அவமானப்படுத்திய நபருக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அருகதை இல்லை என்று விமர்சித்து பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே ஆரப்பாக்கம் பகுதியில் சகானா டீ ஸ்டால் என்ற பெயரில் கேரளாவை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக டீ கடை மற்றும் பேக்கரி பொருட்களை விற்பனை செய்து வருகின்றார். இந்த நிலையில் நேற்றிரவு சேட்டன் கடைக்கு வந்த 3 பேர் 1000 ரூபாய் மதிப்புள்ள தின்பண்டங்கள் மற்றும் குளிர்பானங்களை வாங்கியுள்ளனர். அப்போது சரத் வாங்கிய பொருளுக்கு பிரகாஷ் பணம் கேட்டதற்கு சரத் என்கிற ரவுடி பிரகாஷை தாக்கியுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து மணிமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பூவராகவ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு அரியலூர் மாவட்டம் பெரிய கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் தான் வாங்கிய புதிய காரை பூஜை போடுவதற்காக குடும்பத்துடன் எடுத்து வந்து கோவில் முன்பாக நிறுத்தினார். பின்னர் கோவில் உள்ளே சென்று பூஜைகள் மற்றும் தரிசனம் முடித்துவிட்டு தனது வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது சுதாகர் தவறுதலாக பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கோவில் உள்ளே நுழைந்து மண்டப தூணில் இடித்து நின்றது. இதனை கண்ட சுவாமி தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.